Good morning students. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா +2 மேத்ஸ்ல chapter 2 கலப்பெண்கள பயிற்சி 2.6ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். சம் நம்பர் 1 z = x + iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் modulus of z - 4i divide z + 4i = 1 எனுமாறு அமைந்தால் z இன் நியம பாதை மெய் அச்சு என காட்டுக. என்ன அச்சு? மெய் அச்சு என காட்டுக. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க given எழுதுங்க. Given z = x + iy. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கங்க. modulus of z - 4i divide z + 4i = 1. modulus தனித்தனியாக பிரிக்கிறோம். z - 4i modulus divide z + 4i. இது ப்ராப்பர்ட்டி இருக்குப்பா. என்ன ப்ராப்பர்ட்டினா modulus of z1 divide z2 whole modulus இருந்தால் modulus of z1 modulus of z2 அப்படின்னு என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்கோம். இதை மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள். modulus of z - 4i = modulus of z + 4i. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணேன். இப்போ z ஓட வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். z = x + iy நம்ம கொடுத்துருக்குள்ள அதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x + iy - 4i மட்டு modulus of x + iy + 4i. இரண்டுத்துலேயும் என்ன இருக்குது காமனா? இங்கேயே 2 i இருக்குது பாருங்கள். ரியல் தனியாக மாதிரி இது ரியல் பார்ட் x ப்ளஸ் இதில் காமனா i இருக்குது. வெளியே எடுத்துருங்க. y - 4 modulus x ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் காமனா i இருக்குது. வெளியே எடுத்துருங்க. y + 4. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணோம்? மாலஸ். அப்போ நம்ம மாலஸ் என்ன தெரியும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மட்டு x² ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் y - 4 ஹோல் ஸ்கொயர் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் y + 4 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? x² plus y - 4 whole square = x² plus y plus 4 whole square. next step என்ன பண்ண போகிறோம்? x² a - b whole square a² plus 4² minus 2 a ஓட வேல்யூ என்னது? y b ஓட வேல்யூ 4 = x² plus a plus b whole square y² plus என்னது? 4² plus 2 y into என்னது? 4. இப்போ மல்டிபிள் பண்ணிடுங்க. x² plus y² 4 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 16 minus 8y = x² plus y² plus 8 plus 16 plus 8y. இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துவங்க. x² ரைட் சைடில் இருக்கிற அப்புறம் லெஃப்ட் சைடு எடுத்துங்க. x² plus y² plus 16 minus 8y minus x² minus y² minus 16 minus 8y = 0. plus x² minus x² cancel plus y² minus y² cancel plus 16 minus 16 cancel டோட்டலாக minus 8y 8y minus 16y = 0. 16 அதான் போனால் y = 0. therefore y = 0 நமக்கு வந்திருக்கு. அப்போ x = 0 தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு? கற்பனை ஆச்சு. y = 0 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? மெய் ஆச்சு. அப்போ therefore ஆன்சர் நம்மளுக்கு z நியம பாதை மெய் அச்சாகும். சரிங்களா? சரி, எப்படி சொல்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள். ரியல் ஆக்சிஸ் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ அது y = 0னா நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அமையும். அப்போ இது என்ன பாதை? மெய்யச்சு ஆகும். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.